Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, இன்னைக்கு கவிஸ் ஹேர் கேர் ரொட்டீனில் நீங்கள் பார்க்குறது ஃப்ளக்ஸீட்ஸ் தான், ஆளி விதைகள்னு சொல்லுவோம். இதில் நம்ம ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னாக்கா நம்ம ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். ப்ளஸ் முடிகளில் வெடிப்பு இருந்ததுனாக்கா அது இருக்காது. அப்புறம் முடி உடையிறது தடுக்கும். முடிக்கும் தலைக்கு இருக்கக்கூடிய காயங்கள் ஆறும், தலையில் அரிப்பு இருந்தால் நீங்கும். ஸோ அதனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நான் இதை ஹேருக்காக யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுவேன். இது இந்த வெறும் ஜெல்லை மட்டுமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை மட்டுமே அப்ளை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் நான் ஜெல் மட்டும் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்ட்டியாக இருக்கும், தலையிலே நிற்காது, தடவறதுக்கும் முடியாது, கையை நழுவி போகும், எங்கே பார்த்தாலும் சிந்திரும். ஸோ அதனால் அது கூட நான் மற்ற சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு விட்டுட்டேன். நான் இதை வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னாக்கா போய் அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்கிறது தடுக்கிறதுக்காக நம்ம அதை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அந்த தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நல்ல திக்கான ஜெல்லாக மாறிக்கிட்டே வரும். ஸோ இந்த நுரை வந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சீட்ஸ்லாம் போய் அடி பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம எடுத்தாச்சு இல்லைங்களா, இப்போ இதை நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ இதை நல்லா ஆற விடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே அப்ளை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இந்த ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து அப்ளை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்றதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் வாரம் வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் முடி உடையிறது, இந்த முடியில் ஸ்பிளிட் எண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, முடி 2 பிளவுபட்டிருக்கும் பாருங்கள், அதெல்லாம் குறைஞ்சிரும் இது. ஸோ கத்தாழை என் வீட்டில் இருக்கிறதுனால நான் கத்தாழை லீஃப் எடுத்து அது உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து நம்ம இப்போ ஜெல்லோடு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து நான் மிக்சியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஹெர்பல் ஹேர் ஆயில் வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் அடுத்து 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போ ஹேர் பேக் போட்டாலுமே அதில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. விளக்கெண்ணையோட வேலை என்ன அப்படின்னாக்க, நம்ம டேண்ட்ரஃபை குறைக்கும், இச்சினஸ் தலையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் நிறுத்தும், கிரே ஹேர் வர்றதை தடுக்கும், அந்த நரமுடின்னு இருக்கு இல்லைங்களா அதை தடுக்கும். அது கேஸ்டர் ஆயிலோட, அதாவது விளக்கெண்ணெயோட வேலை அது. நான் எப்போ ஹேர் பேக் போட்டாலும் விளக்கெண்ணெய் சேர்க்காமல் இருக்கவே மாட்டேன். ஸோ ஸ்மூத்னஸும் இருக்கும் உங்கள் ஹேருக்கு, அதில் ஸ்மூத்னஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என் ஹேர் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வளர்றப்ப அடியில் மட்டும் நான் நறுக்கி விட்டுருவேன். பட் என்னுடைய ஹேரோட திக்னஸ் என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இதுதான், மாறி நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் குளிர்ச்சிக்காகவும் சேர்க்குறோம், முடியோடைய ஷைன்னஸ் இந்த பறக்கக்கூடாது இல்லைங்களா அதுக்காகவும், ப்ளஸ் சிக்கு பிடிச்சிட்டு நிற்கும் இல்லையா அதுக்காகவும் இந்த தயிரை சேர்த்துக்கிறோம் நாம். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணலாம், நாம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஆளி விதை கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, கொதிக்க வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் அப்படியே ராவாக நீங்கள் அதை பொடி பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறது, கொதிக்க வச்சு அந்த ஜெல்லை எடுத்து அதை ஹேர் மாஸ்கோட நான் கலந்துக்கிறது நான் அதை. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணும். எப்பயுமே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் முடியை 2ஆக பிரிச்சுப்பேன். பிரிச்சுட்டு அதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து வேர்க்காலேருந்து நுனி வரைக்கும் தடவி விட்டுருவேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மசாஜ் பண்ணிவிடுவேன். எப்பயுமே நான் ஹேர் பேக் சண்டேயில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே தான் போடுவேன். ஏன்னா அதை தலையில் வச்சுக்கிட்டே நான் சமையலை முடிச்சிடுவேன் நான். ஸோ நான் அவ்வளோ தடவனதை வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், இது வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வேலை செய்யும்போது கீழே ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஒயிட் காட்டன் ஷீட் எடுத்து அதை கவர் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஈஸியாக வேலை செய்ய முடியும், கீழே ஊற்றாது. குளிச்சுட்டு வந்துட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது. ஸோ உங்களுக்கு அந்த குளிச்சுட்டு வந்த உடனே அந்த ஹேரில் அந்த ஸ்மூத்னஸ்ஸு, ஷைனி, சாஃப்ட்னஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இதை பாருங்கள், இப்போ நல்லா நான் காய வச்சுட்டேன்.
இப்போ என் முடியில வந்து சிக்கே இல்லை, அதுதான் இப்போ மெயின். ஃப்ளக்ஸீட் ஆயில் யூஸ் பண்ணுறதுல வந்து முடி வந்து சிக்கு விழாது அதில். ஸோ நல்லா பிரிச்சிங்கனாலும் நல்லா பிரியாக இருக்கும், ஒரு மாதிரி ரஃப்பாகவும் உங்களுக்கு தெரியாது. ஸ்மூத் ஷைனி அண்டு ஃப்ரீஸ் ஃப்ரீ ஹேர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார்